நம்ம யூஸ்வலாக கம்யூட் பண்ணுற ஒரு பைக், அந்த பைக்கில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்கிட்ட போவோம், அதை பார்க்க சொல்லுவோம், ரிப்பேர் பண்ண சொல்லுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கார், அந்த காரில் வந்து கீச்சுன்னு ஒரு சின்ன சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. சர்வீஸ் சென்டர் போவோம், பார்க்க சொல்லுவோம், ரிப்பேர் பண்ண சொல்லுவோம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். வீட்டில் டேப்பில் தண்ணி சொட்டுன்னு ஒழுகிட்டே இருக்குது. ப்ளம்பரை கூப்பிடுவோம், பார்க்க சொல்லுவோம், ரிப்பேர் பண்ண சொல்லுவோம், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதனால் வரைக்கும் இந்த சின்ன சவுண்டு, இந்த சின்ன பிரச்சனை, இந்த சின்ன அப்படியே டேப்பில் உள்ள இதுக்காக என்னைக்காச்சும் ஒரு நாள் பைக்கை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குமா? இல்லை காரில் வர சின்ன சத்தத்துக்காக காரவே விற்றுட்டு புது கார் வாங்கியிருக்குமா? இல்லை வீட்டில் அந்த டேப்பு ஒழுகுதுங்கிறதுக்காக வீடவே மொத்தமாக புது வீடு வாங்கியிருக்கோமா? வாங்கினது இல்லைல்ல, வாங்கினதே கிடையாதுல்ல. அப்புறம் ஏங்க ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஏங்க இந்த பர்சன்லனா இன்னொரு பர்சன்ல இன்னொரு பர்சன் ஏன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஏன் நம்ம யாருமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி கூட எடுக்கிறது இல்லை? எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே சம்மந்தப்பட்ட பர்சன்ட்ட உட்காந்து பேசி சொல்யூஷனை எதிர்பார்க்குறத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இன்னொரு பர்சன்ட்ட சொல்யூஷனை தேடி போய்கிட்டு இருக்கோமே. ஏங்க அப்படி? ஏன்? why can't we try to fix it? ஒரு பைக்கு சரியில்லை அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம், கார் சரியில்லைன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு வீடு சரியில்லை அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஏங்க? அதுவும் ஒன்றாடா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. எமோஷன்ஸ் ஒன்று தானே. ரீசெண்டாக கூட படிச்சிருந்துருப்பீங்க, 20 வருஷமாக அந்த பழைய டிவி அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை மாற்றாமல் அந்த டிவி அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்த நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட், பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் த ஃபீலிங்ஸ், பிகாஸ் ஆஃப் த லவ். இங்கே அன்பு இல்லாமல்லாம் கிடையாது, இங்கே அன்பு இல்லாமல் லவ் இல்லாமல் கிடையாது, கொட்டி கிடக்குது. நம்ம உட்காந்து பேசுறது இல்லை, மனசு விட்டு ஓப்பனாக இதுதான் என் பிரச்சனை, இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறதே கிடையாது. உட்காந்து பேசினா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். பேசி அதுக்கப்புறமே எதுவும் சரி வரல அப்படின்னா வேறு வழியை பார்க்கலாம். பட் உட்காந்து பேசலாமே, சரி பண்ணலாமே, சம்மந்தப்பட்ட பர்சன்ட்ட உட்காந்து ஓப்பனாக பேசலாமே. கேன் we please try to fix it instead of replacing it? Kindly, please try to fix it instead of replacing.